மார்கழி மாதம் பக்தியும் ஒழுக்கமும் ஒன்றாக மலரும் புனித காலம். இந்த காலத்தின் உயிராக விளங்குபவள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த ஆண்டாள். திருப்பாவை என்பது ஒரு பாடல் தொகுப்பு மட்டும் அல்ல, அது இறைவனை அடையும் ஒரு ஆன்மீக பாதை. அன்பு, துறவு, ஒற்றுமை, முழுமையான சரணாகதி, இவை அனைத்தையும் ஆண்டாள் எளிய சொற்களால் நமக்கு கற்றுத் தந்தாள். அவளது குரல் காலங்களைத் தாண்டி இன்று வரை ஒலிக்கிறது. இந்த மார்கழியில் ஆண்டாள் காட்டிய அந்தப் பாதையை நாம் மெதுவாக நினைவு கூர்வோம். ஆண்டாளின் வாழ்க்கை பக்தி என்றால் என்ன என்பதை நமக்குச் சொல்லித் தரும் ஒரு எளிய எடுத்துக்காட்டு. விஷ்ணுசித்தரின் இல்லத்தில் வளர்ந்த அந்த பெண் குழந்தை மலர்களைத் தொட்டு இறைவனை மனத்தில் நிறுத்தி வாழ்ந்தாள். அவளுக்கு பக்தி என்பது வழிபாடு மட்டும் அல்ல, அது ஒரு இயல்பு, ஒரு வாழ்வியல். இந்த எளிமையும் ஆழமும் ஆண்டாளை காலங்களைத் தாண்டி நம் மனங்களில் நிலைத்திருக்கச் செய்கிறது. ஆண்டாளின் பக்தி வெளிப்புறச் சடங்குகளாக அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் மலர்ந்த ஒரு காதலாக இருந்தது. திருமாலின் நாமம் அவள் நெஞ்சில் ஒலித்தது, அவள் பார்வையில் அவன் உருவம் நிலைத்தது. மலர்களைப் போல அவள் எண்ணங்களும் தூய்மையாக, துளசி மணம் போல அவள் பக்தியும் பரவியது. இறைவன் தூரத்தில் இல்லை என்ற நம்பிக்கை ஆண்டாளின் ஒவ்வொரு மூச்சிலும் அமைதியாக கலந்து இருந்தது. ஆண்டாளின் உள்ளம் திருமாலின் திருவடிகளை நாடிய ஒரு தூய மனம். உலக ஆசைகள் அவளைத் தொட்டதில்லை. அவளுக்கு தேவை ஒரே ஒன்றுதான், இறைவனின் அன்பும் அணைப்பும். அந்த நம்பிக்கையோடு அவள் வாழ்வையே ஒரு வழிபாடாக மாற்றினாள். அந்த வழிபாடுதான் திருப்பாவையாக உலகெங்கும் ஒலிக்கிறது. ஆண்டாளின் பக்தி ஒரு கனவாகவும் ஒரு தவமாகவும் மாறியது. திருமாலுடன் ஒன்றாகும் அந்த தருணம் அவளுக்கு உலக வாழ்க்கையின் நிறைவு. அது ஒரு பிரிவு அல்ல, ஒரு சங்கமம். ஆண்டாள் நமக்குக் காட்டியது இறைவனை அடையும் பாதை, முழுமையான சரணாகதி. ஸ்ரீரங்கம் வந்த ஆண்டாள் திருமாலின் திருவருளில் தன்னை முழுவதும் ஒப்படைத்தாள். அவளது வாழ்க்கை ஒரு தனி கதையாக முடிவடையவில்லை, அது ஒரு தெய்வீக பயணமாக என்றென்றும் நிலைத்தது. ஆண்டாள் நமக்குக் கற்றுத்தந்தது, இறைநேசத்தில் எந்த பயமும் இல்லை, எந்த எல்லையும் இல்லை. ஆண்டாள் நமக்கு தந்த திருப்பாவை ஒரு காலத்துக்கான பாடல் அல்ல, அது ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையை சீரமைக்கும் ஒரு வழிகாட்டி. ஒழுக்கம், பொறுமை, ஒற்றுமை, முழு சரணாகதி, இந்த அனைத்தையும் எளிய சொற்களில் நமக்குச் சொல்லித் தருகிறது. இந்த மார்கழி காலத்தில் ஆண்டாள் காட்டிய அந்தப் பாதையை நம் வாழ்விலும் மெதுவாக பதிக்க முயல்வோம். ஆண்டாளின் திருப்பாவை காலங்களைத் தாண்டி இன்று வரை நம் உள்ளங்களைத் தொடுகிறது. மார்கழி காலம் நினைவூட்டுவது ஒரே ஒன்றைத்தான், இறைவனை நம்பி எளிமையோடும் ஒழுக்கத்தோடும் வாழ்வை நடத்தும் அந்த அமைதியான வழியை. ஆண்டாளின் அருள் நம் இல்லங்களிலும் மனங்களிலும் எப்போதும் நிலைத்திருக்கட்டும்.